வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "நிகடிகாசை" சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. "உனக்காக நான் வந்து வேலை பார்க்குறதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு? எவ்வளோ பணம் தருவேன்னு?" முத்து மனோஜ் கிட்ட கேட்குறாரு. "காசா?" அப்படின்னு ஏதோ கேட்கக்கூடாத பொருள அவரு கேட்டா மாரி பார்க்க, பக்கத்துல இருக்க ரோஹிணிய மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. அவரு குடுத்துடலாங்கிற மாரி தலையாட்டுறாங்க ரோஹிணி. "ஆமாண்டா, நாங்க 2 பேரும் எங்க வருமானத்த விட்டு வரணும்னா, நீ காசு குடுத்து தானே ஆகணுங்கிறாரு" முத்து. "ஆமாப்பா, நடிக்கிறவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் குடுக்கணும்லன்னு" ஸ்ருதி ரவிகிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி அது வந்துன்னு ரோஹிணி ஏதோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள, "நாம என்ன வேற கடைக்கா நடிக்க போறோம்? நம்ம கடைக்காக நடிக்க போறதுக்கு நாமளே காசு வாங்க முடியுமான்னு" மனோஜ் முந்திரிக்கட்டாட்டம் கேட்டுறாரு. "என்னது நம்ம கடையா? அது உன் கடைடா. என்னாலலாம் வேலைய விட்டுட்டுலாம் வர முடியாதுடான்னு" முத்து எழுந்திரிச்சிடுறாரு. "டேய், நான் கூட சந்தோஷி சார் கிட்ட அப்பவே சொன்னேன். முத்துக்கு வேலை இருக்கும், வரமாட்டான்னு சொன்னேன். அவர்தான் முத்து கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறது?" அப்படின்னு மனோஜ் சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, "அவரே சொன்னாரான்னு?" கேட்குறாரு. என்னைய தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாங்க தான் அன்னைக்கே க்ளோஸ் ஆயிட்டோம்." அப்படின்னு முத்து சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, "உனக்கு வேணான்னா சொல்லு. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேங்கிறாரு" மனோஜ். "இல்ல. அவ்ளோ பெரிய மனுஷன் நான் கண்டிப்பா வரணும்னு என்ன மதிச்சு சொல்லியிருக்காரு. அவரும் என்னைய மாரி கண்ணதாசன் ஃபேன் வேறயா. ஓகே, நான் நடிக்கிறேங்கிறாரு முத்து. மீனா நாம நடிக்கிறோம்னு அவரு சொல்ல, பக்கத்துல வர்ற மீனா, "ஏங்க எனக்கு அதெல்லாம் வராது. பூ வேற குடுக்கணும்னு மெதுவா சொல்றாங்க." "அப்படியா?" அப்படின்னு முத்து மீனா கிட்ட ஜாடையில கேட்க, "ஆமாங்கிறாங்க." "சரி விடு. ஏன்டா, நீ வேற புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்ற. மீனாவுக்கு வேலை இருக்காம். எனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல நடிகைய பாரு." அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜும் ரோஹிணியும் நெஜம் நினைச்சு வேற யார புடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க. "என்னது?" அப்படின்னு மீனா அதிர்ந்து போய் கேட்க, "வேற என்ன பண்றது?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. ரொம்ப நேரம் அதிர்ந்து போற மீனா, கொஞ்சம் யோசிச்சு, "சரி நான் பண்றேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படி வா வழிக்கிங்கிறாரு முத்து. "இங்க பாரு மீனா, நம்மள மதிச்சு நாம இருக்கணும்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காருல்ல. நம்ம போய் நடிப்போம்னு" முத்து சொல்ல, சரின்னு ஒத்துக்குறாங்க மீனா. "அது மட்டும் இல்லடா, மனோஜ் வாழ்க்கையில ஒரு கட்டம் முன்னேறி போறான். அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு குடுக்கணும்லன்னு" அண்ணாமலையும் சொல்றாரு. "அப்பா, அதான் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன்லப்பா. மீனா வரலன்னோனே நான் ஹீரோயின் கேட்டேன். அதுக்காக தான் அவ ஒத்துக்கிட்டால்லப்பா. உடனே ஓகே சொல்லிட்டா பாத்தீங்கல்லப்பா" அப்படின்னு முத்து கேட்க, "ஓ, அதுக்கு தான் அப்படி சொன்னீங்களான்னு" மீனா கேக்குறாங்க. வேற எதுக்கு சொல்லப் போறாங்க? "ஆனா இவன் காசு தரமாட்டேங்கிறானே. மீனா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு நாள் சீரியல் நடிச்சேனே, நீ கூட அத பாத்திருக்கியே. அதுல நான் 1 மணி நேரம் தான் நடிச்சேன். அதுக்கே ரூ. 600 குடுத்தாங்க. இவன் காசு தரமாட்டானா, ஆனா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணுங்கிறான்" அப்படின்னு முத்து சொல்ல, "டேய், அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டா இருக்கவங்களுக்கு தான் குடுப்பாங்க." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "வேலைன்னு ஒண்ணு செய்றோம்ல, அப்ப குடுக்கணும் இல்லன்னு" முத்து கேக்குறாரு. "சந்தோஷ் சார் அதெல்லாம் ஒண்ணும் குடுக்கல." அப்படின்னு மனோஜ் சொல்ல, யோசிக்கிற முத்து, "சரி நீ ஃபோன போட்டு குடு. நான் நடிக்கிறதுக்கு காசு குடுங்கன்னு கேட்கிறேன்" அப்படிங்கிறாரு முத்து. பதறி போற மனோஜ், "டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவரு என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. நீ பாட்டுக்கு அப்படி ஏதாவது கேட்டா தப்பாயிடும்" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "டேய் முத்து, விடுடா. அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே. ஆனா நடிக்கணும்னு சொல்றான். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ், "எனக்கும் நடிக்கிறது கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. முன்ன பின்ன அனுபவமும் இல்ல" அப்படின்னு விஜயா தடுமாறிட்டு இருக்க. "அம்மா, அது ரொம்ப ஈஸிமா. சந்தோஷமான சீன் வந்தா பார்லர் அம்மாவ நெனச்சுக்க. கோவம் வர்ற மாதிரி சீன் வந்துச்சுன்னா பூக்கார அம்மாவ நெனச்சுக்கங்க. நடிப்பு தானா வரப்போகுதுன்னு" முத்து நக்கல் அடிக்க, அது கூட தெரியாம விஜயா ஈன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவங்கள பாக்க அப்பதான் புரியுது. முகத்த போண்டா மாரி வச்சுக்கிறாங்க. "அதெல்லாம் வந்துடும். இப்போதைக்கு ஷோரூம்க்கு அப்பா அம்மா தான் ஓனர்" அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். ஆன்னு வாய தொறந்துகிட்டு எந்திரிக்கிறாங்க. "நான் ஓனரா?" அப்படின்னு அவங்க பயங்கர ஆச்சரியமா கேட்க, "அம்மா, எப்பவுமே நீதாம்மா ஓனரு" அப்படின்னு மனோஜ் சொல்ல, சந்தோஷத்துல தடுமாறுறாங்க விஜயா. "அப்ப எங்களுக்கு என்ன ரோல்?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. நாளைக்கு பாம்பேல இருந்து ஒரு டீம் வரும். அவங்க சொல்லுவாங்க" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "நாளைக்கு எல்லாரும் ஏர்லி மார்னிங் ரெடி ஆயிருங்க." சரியான்னு கேட்டுட்டு ரோகிணியும் மனோஜும் ரூமுக்கு போறாங்க. "எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு" ஸ்ருதி சொல்ல, "எனக்கும் தான்" சொல்றாரு ரவி. 2 பேரும் அவங்க ரூம் போறாங்க. விஜயா ஓனர்ன்னு சொன்ன சந்தோஷத்துல அப்படியே மெதப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஓடி வர்ற மனோஜ் வந்து கதவு சாத்துறாரு அவங்க ரூம்குள்ள. மனோஜ் அம்மான்னு கூப்பிட, "என்னடான்னு?" கேக்குறாங்க விஜயா. பாக்கெட்ல இருந்து பணத்த எடுத்து, "அம்மா, இதுல ரூ. 10,000 இருக்கு" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "எதுக்குடான்னு?" கேக்குறாங்க விஜயா. "நீ நடிக்கிறதுக்குமான்னு" மனோஜ் சொல்ல, "அதான் அந்த ஓனருக்கெல்லாம் பணம் குடுக்க மாட்டாருன்னு சொன்னியேடாங்கிறாங்க விஜயா. "அவர் குடுக்கலம்மா. ஆனா உனக்கு மட்டும் நான் குடுக்குறேன். உனக்கு குடுக்கணும்னு தோணுச்சு" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "நிஜமாவாடான்னு?" கேக்குறாங்க விஜயா. "ஆமாம்மா. நீ வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு மனோஜ் வெளிய போயிடுறாரு. விஜயாவுக்கு சந்தோஷத்து மேல சந்தோஷம். பணத்த விரிச்சு பாத்துட்டு இருக்க விஜயா, "பரவாயில்லையே. ஒரு விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு ரூ. 10,000ன்னா பேசாம நடிக்கவே போயிரலாம் போல இருக்கே." அப்படின்னு சந்தோஷமா பணத்தையே பாத்துட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. சந்தோஷி சார் சொன்ன அந்த மும்பை டீம் வந்துடுறாங்க. "சார், ஃபர்ஸ்ட் நம்ம சாட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
கதை முழுசையும் கவர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஸ்டில் எல்லாம் லாஸ்டா எடுத்துக்கலாம்னு சொல்ல டைரக்டர் கோ ஹெட் அப்படிங்கிறாரு அவர்கிட்ட. இன்னொரு பையனை கூப்பிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியான்னு கேட்க சார் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட வர்றாரு அவரு. அந்த பையன் மனோஜ் கிட்ட வாங்கன்னு வந்து சொல்ல அப்பா வாங்க கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட மனோஜ் இருக்கிற இடத்துக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வர்றாங்க. குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ எல்லாரும் ரெடியான டைரக்டர் கேக்குறாரு. இப்ப என்ன எடுக்க போறேன்னு சொன்னாங்கன்னு மனோஜ் கேட்க ஓகே ஐ கிவ் யூ ஸ்மால் டீடைல்ஸ். இப்ப ஷாப் ஓனர் இவங்க 2 பேர் தானே உங்க பேருன்னு அண்ணாமலை கிட்ட அவர் கேட்க அவரு அண்ணாமலைன்னு சொல்ல உங்க பேருன்னு கேட்க விஜயாங்கிறாங்க. மிஸ்டர் அண்ணாமலை நீங்க 2 பேரும் இந்த ஷாப்போட ஓனர். மத்தவங்க எல்லாம் ஷாப்புக்கு வர்ற கப்பல்ஸ். 3 பேரும் ஏபிசின்ற கேட்டகரியில இருக்க மாதிரி கப்பல்ஸ். காரு பைக்கு ஷேர் ஆட்டோன்னு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து இறங்குறீங்க. அத ஃபர்ஸ்ட் ஷாட்டா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல மனோஜ் ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. அததான் ஃபர்ஸ்ட் ஷாட்டா எடுக்க போறோம்னு டைரக்டர் சொல்றாரு. எப்படி சார் எதுக்கு சார் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு பண்றீங்கன்னு அண்ணாமலை கேட்க எல்லா கேட்டகரி கஸ்டமர்ஸ்க்கும் இங்க வந்து ப்ராடக்ட் வாங்க முடியணும்னு தெரியணும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல ஓ அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க விஜயா. எல்லா கேட்டகரி மக்களுக்கும் தேவையான விலையில பொருள் இங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதான் கான்செப்ட் அப்படின்னு டைரக்டர் சொல்ல 3 கிளாஸா அப்படின்னு மொத்தம் லோ வாய்ஸ்ல கேட்டுக்கிறாரு. அண்ணாமலை விஜயா நீங்க வாசல்ல இருந்து வர்றவங்கள வெல்கம் பண்ணணும். அதான் இப்ப எடுக்க போறோம் டைரக்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அந்த பக்கம் போயிட்டு என்ன பேசணுங்கிற ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு இருக்காரு இந்த பையன். ஒரு கப்பலுக்கா என்ன பேசணும்ன்றத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரா கேட்டுட்டு போய் அவர் சொன்னதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வர்றப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க வந்தோம்னு சொல்லணும் நீங்க. அவ்வளவுதாங்கிறாரு அவங்ககிட்ட. ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல ஒரு கார் வந்து நிக்குது. இதுல இருந்து ரோகிணியும் மனோஜும் இறங்குறாங்க. அடுத்து ஒரு பைக் வருது. அதுல ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. அடுத்து ஒரு ஷேர் ஆட்டோ வர அதுல இருந்து மீனா இறங்குறாங்க. முத்துவும் அவங்களும் சேர்ந்து உள்ளர வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வர்ற ரோகிணியும் மனோஜையும் பாக்குற அண்ணாமலையும் விஜயாவும் வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்ல கட் கட் சார் கேமராவை பார்க்காதீங்க அவங்கள பாருங்க சார்னு டைரக்டர் சொல்ல ஓகேங்க சாருங்கிறாரு அண்ணாமலை. ஒன் மோர் டேக் அப்படின்னு டைரக்டர் சொல்ல டக்குன்னு ஒரு பையன் ஓடி வந்து விஜயாவோட முகத்துல டச் அப் பண்றாரு. திடீர்னு இப்படி பண்ணவும் விஜயா பதறி போயிடுறாங்க கொஞ்சம். அப்புறம் அவங்களுக்கு அவர் கண்ணாடியை காட்ட ஓகேன்னு சாந்தமாயிடுறாங்க. ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல மனோஜும் ரோஹிணி மறுபடி வர்றாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் அவங்கள வெல்கம் பண்றாங்க. கட் 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 அண்ணாமலை எத்தனை தடவை சொல்றது கேமராவை பார்க்காதீங்கன்னு. மேடம் நீங்க ஓகே தான் ரொம்ப சிரிக்காதீங்க கொஞ்சம் அளவா சிரிங்கன்னு டைரக்டர் சொல்றாரு. டேக் போலாம் ஆக்ஷன்னு சொல்ல மறுபடியும் வாங்குவாங்க அப்படின்னு மனோஜை ரோகிணி வெல்கம் பண்றாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் கட் கட் கட்டுங்கிறாரு டைரக்டர். மனோஜ் ஏன் பொசிஷன் மாதிரி வரீங்க ரன்னிங் ரேஸ்ல வர மாதிரி வரீங்க. நீங்க ஒரு ரிச் மேன் உங்க வாக்குல ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல அவர்கிட்ட பாஞ்சு 4 கால் பாய்ச்சல்ல வர மனோஜ் ஸ்டைலா வரணுமா நான் வேற ஏதோ நினைச்சேன் சரி இப்ப மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு பொசிஷனுக்கு போறாரு. ரோஹிணின்னு கூப்பிட உடனே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ரோஹிணி யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படியே ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு வர மாதிரியே நீங்க வாங்க எல்லாரும் இப்ப கரெக்டா பண்ணுங்கன்னு டைரக்டர் சொல்ல சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ரோஹிணியும் கரெக்டா கார் டிரைவர் காஸ்டியூம்ல இருக்க முத்து என்னடா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு மீனாவை பார்க்க அவங்களும் கொஞ்சம் குழப்பமா பாக்குறாங்க. இப்ப மனோஜும் ரோஹிணி உள்ளர வர வாங்க வாங்க எங்க கடைக்கு வந்ததுக்கு நன்றின்னு 2 பேரும் கும்பிடுறாங்க. மறுபடியும் டைரக்டர் கட் கட் கட்டுங்கிறாரு. அண்ணாமலை என்ன பண்றீங்க நீங்கன்னு டைரக்டர் கேட்க நான் ஒண்ணு கேமராவை பார்க்கலையே சரியா தானே பண்ணேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்ப நான் சொல்றேன் தப்பா நீங்க வந்து டைரக்ட் பண்றீங்களான்னு டைரக்டர் கேட்க விஜயா மனோஜ் ரோஹிணி எல்லாரும் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. டைரக்ஷன்னா என்னன்னு தெரியுமா மேன் உனக்கு அப்படின்னு டைரக்டர் கோவிச்சுக்க சரி சரின்னு திரும்புற அண்ணாமலை வாங்க வாங்கங்கிறாரு. அப்பா கரெக்டா நடிங்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் பொசிஷனுக்கு போறாரு மனோஜ். ஒழுங்கா பண்ணுங்க ரோல் கேமரான்னு சொல்ல ரோலிங் சார் நாங்க ஆக்ஷன்ங்கிறாரு டைரக்டர். இப்ப கட்டு கட்டுங்கிறாரு முத்து. உடனே எந்திரிக்கிற டைரக்டர் என்ன மேன் பண்ற நீ அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க சார் நீங்க சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க எங்க அப்பாவை பார்த்து டைரக்ஷன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு டைரக்ட் பண்ணவர் அவரும் டைரக்டர் தான் அப்படின்னு முத்து கோபமா சொல்ல விஜயா அப்படியான்ற மாதிரி பாக்குறாங்க அண்ணாமலைய. சார் நீங்க டைரக்டரான டைரக்டர் கேட்க ஆமாங்க சார் எங்க வீட்டுல எல்லாரையும் இத்தனை வருஷமா வழிநடத்தி டைரக்ட் பண்றது அவருதான். அதோ நிக்கிறானே கோட்டு போட்டு மனோஜ் அவன் எல்லாம் மகா நடிகன் எங்க அம்மா அதுக்கும் மேல அப்படின்னு முத்து சொல்ல மீனாவால சிரிப்பை அடக்கவே முடியல. முத்துக்கு பின்னாடி நின்னு சிரிக்கிறாங்க. ரவி ஸ்ருதியும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதே மாதிரிதான் மனோஜும் ரோஹிணியும். இவங்க எல்லாரையும் டைரக்ட் பண்றாரு அவருக்கு டைரக்ஷன் தெரியாதா தலையில அடிச்சுக்கிற டைரக்டர். யோ அதுவும் இதுவும் ஒன்னாயா நான் சொல்றதுதான் இங்க செய்யணும் உன் சீன் வரும்போது சொல்றேன் அது வரல அங்க போய் நில்லு அப்படின்னு டைரக்டர் சொல்ல முத்து விடு தப்பு என் மேல தானே சார் நான் இப்ப கரெக்டா பண்ணிடுறேங்க சார்னு அண்ணாமலை சொல்றாரு. கோபமா இருக்க முத்துவ வாங்கன்னு மீனா இழுத்துக்கிட்டு போறாங்க அந்த பக்கமா. பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ல போங்க போங்கங்கிறாங்க விஜயாவும். இப்ப மனோஜும் ரோஹிணியும் உள்ளர வர எதிரில போய் வரவேற்கிறாங்க விஜயாவும் அண்ணாமலையும்.
விஜயா கையெடுத்து கும்பிட்டுட்டு, "வாங்க, வாங்க என்ன பொருள் பார்க்கணும்னு?" கேட்க, "ஒரு ஏசி பார்க்கணுங்கிறாங்க ரோஹிணி." "ஆ" அப்படின்னு விஜயா சொல்ல, "நல்ல தரமான கம்பெனி எல்லாம் எங்ககிட்ட இருக்குமா?" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "குவாலிட்டியாவும் இருக்கணும், நல்ல காஸ்ட்லியாவும் இருக்கணும், நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்டாவும் இருக்கணுங்கிறாரு மனோஜ். நீங்க கேட்கிற அத்தனையும் கிடைக்கும். அதுதான் நம்ம கடை. வாங்க." அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு முன்னாடி நடக்க, பின்னாடி விஜயா, அதுக்கப்புறம் மனோஜ், ரோஹிணின்னு உள்ளார வர்றாங்க. "ஓகே, டன், சூப்பர்ன்னு டைரக்டர் சொல்ல, உடனே விஜயாவோட கைய புடிச்சு அந்த சந்தோஷத்த கொண்டாடுறாங்க ரோஹிணி. மனோஜ் சூப்பர் மனோஜ்னு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. அடுத்ததா வர்றது ரவியும் ஸ்ருதியும். ரவி அசால்ட்டா நடந்துட்டு வந்து ஷேக் ஹேண்ட் குடுக்கறதுக்காக கைய நீட்ட, அண்ணாமலை வாங்க வாங்கன்னு கும்பிடுறாரு. கட் கட் கட்டுங்கிற டைரக்டர் உடனே ரவி கிட்ட வந்து, "ரவி, என்ன நீங்க கடையவே வாங்க வர்ற மாரி வர்றீங்க? நீங்க மிடில் கிளாஸ். பட்ஜெட்குள்ள பொருள் கிடைக்குமான்னு ஒரு சின்ன பயத்தோட வரணுங்க." அப்படின்னு டைரக்டர் சொல்ல, "ம், ஓகே சார்." அப்படின்னு ரவி சொல்ல, "டயலாக் எல்லாம் ஃபுல்லா பேசிருவீங்கல்ல?" அப்படின்னு ஸ்ருதி கிட்ட கேட்கிறாரு டைரக்டர். "சார், நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். நெறைய பேருக்கு வாய்ஸ் குடுத்துருக்கேன். அதெல்லாம் குடுத்துருவேன்னு." ஸ்ருதி சொல்ல, "குட் குட்ன்னு கைய தட்டிட்டே போயிடுறாரு டைரக்டர். டேக் போலான்னு சொல்ல, மறுபடியும் எல்லாரும் பொசிஷனுக்கு போயிடுறாங்க. ரோல் கேமரான்னு சொல்ல, ரோலிங்கிறாரு, ஆக்ஷன்ங்கிறாரு டைரக்டர். இவங்க 2 பேரும் வணக்கம் வணக்கம் வாங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கங்கிறாங்க. "என்ன பார்க்க போறீங்கன்னு?" விஜயா கேட்க, "வாஷிங் மெஷின் பார்க்கணும்." அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. "வாஷிங் மெஷின் தானே? நல்ல பிராண்டு, ரூ. 55,000க்கு புதுசா வந்திருக்குங்கிறாரு அண்ணாமலை. சார், அவ்ளோ பட்ஜெட்லாம் இல்ல. ஒரு 20, 25க்குள்ள அப்படின்னு ரவி சொல்ல, "நீங்க கேட்கிற விலையிலேயே இருக்குன்னு" அண்ணாமலை சொல்ல, "ஆஃபர் இருக்கான்னு?" கேட்கிறாரு ரவி. "ஆ, இருக்கு இருக்கு. ஒரு மிக்ஸி ஃப்ரீங்கிறாங்க விஜயா. இதுக்கு கூப்பனும் குடுக்குறோம்னு" அண்ணாமலை சொல்ல, "அதெல்லாம் வேண்டாங்க. பிரைஸ மட்டும் கொஞ்சம் நியாயமான விலையில சொல்லுங்கன்னு" ஸ்ருதி சொல்றாங்க. "வாங்கிக்கலாம் வாங்கன்னு" அண்ணாமலை சொல்ல, "கட் கட் கட்டுங்கிறாரு டைரக்டர். எல்லாரும் திரும்பி பார்க்காத டயலாக் இல்லமாங்கிறாரு அவரு. "இல்ல சார், இப்படி ஃப்ரீயா வேற பொருள் குடுக்கறதுக்கு, ஒரு கூப்பன் குடுக்கறதுக்கு, நான் வாங்குற பொருளுக்கே விலைய கம்மி பண்ணி குடுக்கலாம்ல." அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "பேசாம நடிக்கிறத விட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துருங்க. சொல்லிக் குடுத்தத பேசுமாங்கிறாரு டைரக்டர். ஸ்ருதி, "வா, நம்ம அவர் சொன்னதையே செஞ்சிரலாங்கிறாரு ரவி." "வா" அப்படின்னு கூட்டிட்டு போற ரவி சாரி சார்ன்னு சொல்லிட்டு பொசிஷனுக்கு போயிடுறாரு. சந்தோஷி சார் கிட்ட, "நடிக்க தெரியாத ஆளுங்கெல்லாம் வேணாம்னு சொன்னேன். எங்க கேட்டாரு? நேச்சுரல் நேச்சுரல்னு சொல்லி இப்ப ஏன் உயிர வாங்குறாருன்னு" சலிச்சுக்கிறாரு டைரக்டர். "ஆமாங்க சார்ன்னு" ஒத்து போறாரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கவரும். மறுபடியும் ரோல் கேமரா ஆக்ஷன்ங்கிறாரு டைரக்டர். "தீபாவளிக்கு கூப்பன் இருக்கு. நீங்க கம்மி விலையிலேயே வாங்கலாம் வாங்கன்னு" விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை வாங்கன்னு சொல்ல, அந்த 4 பேரும் உள்ளார வர்ற மாரி ஆக்ஷன் பண்றாங்க. டேக் ஓகே ஆயிடுது. அடுத்து முத்துக்கிட்ட வர டைரக்டர். முத்து அடுத்து இதுதான்ற மாரி அவருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க, "நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்றாரு முத்து. டேக் ஓகே, போலாம் வாங்கன்றாரு அவரு. ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, முத்துவும் அவங்க பின்னாடி மீனாவும் அப்படியே பொருளுங்களெல்லாம் பாத்துக்கிட்டே வர்றாங்க. "வாங்க வாங்க வாங்கன்னு" அண்ணாமலை கூப்பிட, வணக்கம்னு சொல்லி மீனாவும் கும்பிட்டு சிரிக்கிறாங்க. கட் 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 கட்டுங்கிற டைரக்டர், "ஏம்மா, நீங்களும் கும்பிட்டு அவரை வரவேற்கணுமான்னு" விஜயாவுக்கு சொல்றாரு. நல்லா சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும்னு டைரக்டர் சொல்ல, "அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுங்க சார்." அப்படிங்கிற முத்து மீனாவை கூட்டிட்டு மறுபடியும் பொசிஷனுக்கு போயிடுறாரு. "விஜயா, டைரக்டர் சொல்ற மாதிரி செய்யி. மீனா கடையோட கஸ்டமர், அத மனசுல வச்சுக்கிட்டு செய்." அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு, "ஆ, சரி சரிங்கிறாங்க விஜயா. டேக் போலாம் ஆக்ஷன்." அப்படின்னு டைரக்டர் சொல்ல, "வா போலான்னு" மீனாவோட கையை இழுக்கிற முத்து அப்படியே ஸ்டைலா நடந்து பாத்துக்கிட்டு வர்றாங்க மெதுவா. "வாங்க வாங்க வணக்கம்னு" அண்ணாமலை சொல்ல, "வாங்கம்மா, என்ன பாக்குறீங்கன்னு?" விஜயா கேக்குறாங்க கும்பிட்டுட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு. "ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு வந்திருக்கோம்னு" மீனா சொல்ல, "என்ன விலையில பாக்குறீங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "ரொம்ப கம்மியான விலையில தான் பாக்குறோம். ஒரு 8,000 வருமானம்" முத்து கேக்குறாரு. "எல்லா விலையிலயும் தரமான பொருள் நம்ம கடையில இருக்குன்னு" அண்ணாமலை சொல்ல, "ஆமான்னு" தலையாட்டுறாங்க விஜயாவும். "தவணை முறையில கட்டணும்னு" மீனா சொல்ல, "தவணை முறை இருக்குமா? உங்களுக்கு புடிச்ச பொருளை நீங்க வாங்கிக்கலாம்." அப்படின்னு விஜயாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, முத்துவும் மீனாவும் சிரிக்கிறாங்க. "ஓகே, கட் கட் கட்டுங்கிறாரு டைரக்டர். சூப்பர்ப்பா சூப்பர் மீனான்னு கைத்தட்டி ரசிக்கிறாரு முத்து. "ஆ, டேக் ஓகே, குட். நீங்க 2 பேரும் இப்ப பில் கவுண்டர்ல இருங்க. 3 கப்பிள்ஸும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நடந்து வரணும். 3 கிளாஸ்ல இருக்க மக்களும் இங்க எல்லா பொருளும் வாங்கலான்னு பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். நாம இப்ப அதுதான் எடுக்க போறோம். ரெடி?" அப்படின்னு டைரக்டர் கேட்க, "வாங்க போலான்னு" விஜயா பில் கவுண்டருக்கு போக ரெடி ஆகுறாங்க. "அப்பா, கவனிச்சியாப்பா? 3 கிளாஸ் மக்கள். அவங்க பணம் இருக்கவங்க, இவங்க மிடில் கிளாஸு, நாங்க இல்லாதப்பட்டவங்க. பாருப்பா, தோற்றத்த வச்சு தான் யாருக்கு என்ன ரோல் குடுக்கணும்னு கூட முடிவு பண்றாங்க." அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை ரொம்பவே சங்கடப்படுறாரு. அத பாக்குற முத்து, "அப்பா, நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதப்பா. எனக்கு ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்லப்பாங்கிறாரு முத்து. "ஏங்க, நாமளும் உழைச்சு ஒரு நாள் பெரிய ஆள் ஆகதாங்க போறோம்." அப்படின்னு மீனா சொல்ல, "கண்டிப்பா மீனா. நாமளும் ஹை கிளாஸ்க்கு வருவோங்கிறாரு முத்து. "இங்க பாரு முத்து, உங்கள யாராவது மட்டம் தட்டுனா ஒரு நாள் உழைச்சு முன்னுக்கு வருவோம்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க பெரிய ஆளா வருவீங்க வாங்கன்னு" சொல்லிட்டு நடக்கிறாரு அண்ணாமலையும். "வர்றவங்களுக்கு நன்றி சொல்லி அனுப்புங்கன்னு" டைரக்டர் சொல்ல, ஓகேன்னு தலையாட்டிக்கிறாங்க 2 பேரும். ரோல் கேமரா ஆக்ஷன்ங்கிறாரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் பேரா ரவியும் ஸ்ருதியும், அடுத்து மனோஜ், ரோகிணி, அடுத்தது முத்து மீனான்னு வராங்க.
வாங்க வாங்கன்னு விஜயா சொல்ல, கட் கட் கட். என்ன மேன் இது? ஒரு தடவ கூட கரெக்ட்டா பண்ண மாட்டீங்களா? உயிர வாங்குறீங்க. முத்து என்ன பின்னாடி போய் மறையுற? ஓவர்லேப்ல வரேன். நேரா வர தெரியாதா உனக்குன்னு டைரக்டர் கேட்கிறாரு. முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. யோவ்! என்னய்யா டைரக்டர் ஆச்சேன்னு பார்த்தா ஓவரா பேசுறீங்க? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். தெரியலன்னா சொல்லிக் குடுங்க. எங்க அப்பாவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னு முத்து சத்தம் போட மீனா ஒரு பக்கம், மனோஜ் ஒரு பக்கமா புடிச்சு முத்துவ கண்ட்ரோல் பண்றாங்க. வா வா வான்னு மனோஜ் கூப்பிட, என்னடா பின்ன ஓவரா பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு? ஏதோ போனா போதுன்னு ஓசில நடிச்சு குடுத்தா ஓவரா பேசுறீங்க? அப்படின்னு முத்து ஃப்ளோவுல கோவமா சொல்ல, என்னது ஓசியா? சந்தோஷ் சார் நடிக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ரூ. 25,000 சொல்லி ரூ. 2,00,000 குடுத்திருக்காரு. நடிக்க காசு வாங்கிட்டு ஒழுங்கா நடிக்காம ஓசின்னு சொல்றீங்க? அப்படின்னு டைரக்டர் சொல்ல, எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் மனோஜ் அப்படியே லைட்டா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவரையிலும் முத்துவோட கைய புடிச்சிட்டு இருக்க மனோஜ், ஐயோ! ஃபேமிலியே மொத்த போகுதே அப்படின்னு பயந்துகிட்டே நைஸா போய் ரோகிணி பின்னாடி நின்னுக்கிறாரு. அண்ணாமலை, விஜயான்னு அத்தனை பேரும் மனோஜ பார்க்க திருட்டு முழி முழிக்கிறாரு மனோஜ். இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் கேட்டியான்ற மாரி ஒரு பார்வை பார்க்கறாங்க ரோகிணி. நைட்டு வீட்ல தர்பார் ஸ்டார்ட் ஆயிடுது. முத்துவும், மீனாவும் ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்க. அண்ணாமலை, விஜயா இன்னொரு இடத்துல, ஸ்ருதி, ரவின்னு உட்கார்ந்திருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் மட்டும் நிக்கிறாங்க. சொடக்கு போட்டு மனோஜோட அட்ராக்ஷன திருப்புற முத்து, அப்ப சந்தோஷ் சார் பணம் குடுத்திருக்காரு. எவ்வளவுடா அப்படின்னு ரவி கிட்ட கேட்க, ஆளுக்கு ரூ. 25,000ங்கிறாரு ரவி. ரூ. 25,000 ஆனா காசெல்லாம் இல்ல, நம்ம கடைக்காக தான் பண்றோம். நடிகர்களுக்கு தான் காசு, உங்களுக்கெல்லாம் இல்லன்னு டைலாக் எல்லாம் விட்டல்லடா. ஃப்ராடு பயலே, இதுலயும் உன் புத்திய காட்டிட்ட பாத்தியா? அப்படின்னு முத்து கோபமா கத்துறாரு. மனோஜ் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு வாய் பேசாம. எனக்கும் அப்பவே டவுட் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆட்ல யாரும் சும்மா எல்லாம் நடிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, டேய் முன்னாடி எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுன, இப்ப எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மொத்தமா எடுத்து ஆட்டைய போட்டல்ல அப்படின்னு ரவியும் கேட்டு விட்டுறாரு. விஜயா, எப்பவும் அவனை திட்டுறேன்னு சொல்றியே, என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பாத்தியா? அப்புறம் திட்டாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயா அப்படியே மனோஜையும் உறுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. அது எப்படி ஒரு பெரிய ஓனர் காசு கொடுக்காம யார்கிட்டயும் வேலை வாங்குவாருன்னு. இதுல நம்ம வேலையும் வருமானத்தையும் விட்டுட்டு இல்லங்க போயிருந்தோம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ரோகிணி மனோஜ் முறைக்கு அவரு ஒரு மாதிரி சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு கோயில்ல செருப்பு திருடின மாதிரி முழிக்கிறான் பாரு, பதில் சொல்றா. ஏன்டா முன்னாடியே சொல்லலன்னு முத்து கேக்குறாரு. அது ஆர்ட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியான்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் நீ ஏன் பணம் குடுக்கலன்னு நான் கேட்கல. சந்தோஷி சார் பணம் குடுத்த விஷயத்த ஏன் சொல்லல? அப்படின்னு முத்து கேட்க, அதான்டா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் குடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு மறுபடியும் பெரிய பொய்ய அசால்ட்டா சொல்றாரு மனோஜ். எழுந்திருக்கிற முத்து, அப்பா வெறுப்பேத்துறான்ப்பா. இவன் சும்மா பொய் சொல்றான். அன்னைக்கு அந்த டைரக்டர் மட்டும் உண்மையை சொல்லலன்னா இவன் மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போயிருப்பான். இந்த குடும்பத்துல நம்மளுக்கு சேர வேண்டிய பணத்தை மொத்தமா சுருட்டிட்டு போறதுக்காகவே பிறந்திருக்கான்ப்பா இவன் அப்படின்னு கோவப்படுற முத்து அடிக்கிறதுக்காக மனோஜ் பக்கத்துல வேகமா வர்றாரு. டேய்னு எல்லாரும் தடுத்துடுறாங்க. வா வந்து உட்காருங்கிறாரு அண்ணாமலை. நான் கேக்குறேன் அவனை, நீ வந்து உட்காருன்னு அண்ணாமலை சொல்ல, விட்டுறாதப்பா நல்லா கேளுப்பாங்கிறாரு முத்து. இவர் என்ன கேட்க போறாரோன்னு மனசுக்குள்ள பயந்துட்டு நிக்கிறாரு மனோஜ். நீ விளம்பர படம் எடுக்க போறத பத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொன்னீல்ல, அப்புறம் பணம் கொடுத்த விஷயத்த மட்டும் ஏன் சொல்லல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு வாழைப்பழம் எங்கன்னு கேட்ட கதையாவே, அதான்ப்பா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தரலான்னு இருந்தேன் அப்பாவிய முகத்தை வச்சுட்டு சொல்றாரு மனோஜ். எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க, விஜயா உள்பட. டேய் உனக்கு கேள்வி புரியுதா இல்லையா? நீ பணத்தை ஏன் கொடுக்கலன்னு யாருமே கேட்கல. பேமெண்ட் ஒண்ணு எல்லாருக்கும் இருக்கு. ஆளுக்கு ரூ. 25,000 குடுத்துருக்காங்க. அத ஏன் சொல்லலன்னு ரவி தெளிவா கேட்க, அதானேங்கிற மாரி தலையாட்டுறாரு முத்து. அதான் ரவி, ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் குடுக்கலான்னு இருந்தேன்னு அதே பாட்ட மறுபடியும் பாடுறாரு மனோஜ். டேய் இவன் வேணும்னு இரிட்டேட் பண்றான்டா அப்படின்னு ரவி சொல்ல, லூப் ஹோல்ல அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பேமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையே நேத்தியே சொல்லல அப்படின்னு ஸ்ருதியும் கேட்க, அதான் ஸ்ருதி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க டென்ஷன் ஆகுற ரவி அங்க டேபிள் மேல இருக்க ஒரு சிலையை எடுத்துக்கிட்டு மனோஜ் அடிக்க துரத்துறாரு. ஒரு நாள் டென்ஷனே ஆகாத ரவிய டென்ஷன் ஆக வச்சிடுறாரு மனோஜ். மனோஜ் ரோகிணி பின்னாடி வழக்கம் போல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. முத்து ரவிய தடுத்துட்டு, டேய் விடுடா, அவன் வாழைப்பழ காமெடி மாதிரி ஒழட்டி விடலான்னு பாக்குறான். அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணுங்கிறாரு முத்து. வேற மாதிரி நான் ரவி கேட்க, அதான் அவனுக்கு கையில பேசினாதான் புரியும், இத வையன்னு குடுக்குறாரு முத்து. இங்க வாடான்னு முத்து கூப்பிட பயப்படுறாரு மனோஜ். ரோகிணிக்கும் கொஞ்சம் பயம் வந்துருது. வாடா, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கிற, இதுல ஹீரோ மாதிரி இருக்கேன்னு நீயே சொல்லிக்கிற, அந்த ஹீரோ மூஞ்ச அடிச்சு உடைச்சிருவேன் வாடா அப்படின்னு முத்து சொல்ல, வரமாட்டேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு மனோஜ். இல்லடா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்கலான்னு தான் இருந்தேன்னு மனோஜ் படபடப்பா சொல்ல, பயங்கர டென்ஷன் ஆகுற முத்து விரட்டுறாரு. ரோகிணி எவ்வளவோ தடுத்து பார்த்தாலும் தாண்டி போய் மனோஜ் சோஃபால குப்புற விழ அவரோட காலை பிடிச்சிடுறாரு முத்து.
விஜயா உள்பட எல்லாரும் மனோஜுக்கு அடி விழுந்துடக்கூடாதுன்னு காப்பாத்த பாக்குறாங்க. மீனா ஒரு பக்கம் முத்துவ பின்னாடி இழுக்குறாங்க. ரவியும் ஸ்ருதியும் மனோஜ் ஓடிறக்கூடாதுன்றதுக்காக புடிச்சுக்கிறாங்க. "டேய் விட்றா அவனன்னு" அவங்கள தள்ளி விடுறாங்க விஜயா. எந்திரிக்கிற மனோஜ் தடுமாறி நிக்க ரோகிணி தாங்கி புடிச்சுக்கிறாங்க. "என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு விஜயா சத்தம் போட, "நமக்கு பாதுகாப்பான இடம் இதுதான்" அம்மா பின்னாடி வந்து நின்னுக்கிறாரு மனோஜ். "உங்க அம்மாவையும் தாண்டா ஏமாத்தி இருக்கிற, எதுக்குடா அவ பின்னாடி போய் ஒளியுறன்னு" அண்ணாமலை கேக்குறாரு. வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க மனோஜ கைய தட்டி விடுறாங்க விஜயா. கைய எடுறான்னு விஜயா சொல்ல, முத்து அப்படியே ஒரு ஸ்டெப் கோவமா மனோஜ நோக்கி எடுத்து வைக்கிறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.